இவங்க லாஸ்ட் சண்டே நம்மக்கிட்ட ஹேர் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிட்டாங்க. இவ்வளோ ஷார்ட் ஹேருக்கு இந்த லுக்கை நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். இங்கே தாங்க ட்விஸ்ட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு டேவே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தூக்கி நல்லா போனி போட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ்டென்ஷன் 4-5 பீஸ் வந்து ட்விஸ்ட் ஆகிருக்கு. ஸோ ரொம்ப க்ளோஸாக இருக்க முடியல வந்து நீங்கள் தூக்கி போனி போடும்போது ட்விஸ்ட் ஆகிக்கிச்சின்னா உங்களுக்கு ஹெட்டெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப கால் பண்ணி ரேஸில் நான் வந்து எக்ஸ்டென்ஷனை கழட்டிக்கிட்டுமா எனக்கு வலிக்குதுங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஒரு வாட்டி வந்து மேமை பாருங்கள் சொல்லிட்டு டெலிகாலர் சொல்லியிருக்காங்க. இவங்க நேரில் வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ சால்வ் பண்ணி இவங்களுக்கு தேவையானதை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட ஃபீட்பேக் மட்டும் நீங்கள் கேளுங்க. நான் ஃபஸ்ட்டு லாங்காக வேணும்னு கேட்டிருந்தேன். பட் எனக்கு அது ஷார்ட் ஹேர்னால மர்ஜ் ஆகாத மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. மறுபடியும் ரம்யா மேம் விசிட் பண்ணி பார்த்தேன். எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நான் இந்த ஹேரை எடுக்கணும்னு நினச்சி தான் நான் வந்தேன். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் எனக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப ஹாப்பி. புதுசாக ரேஸ்க்கு வரவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ரேஸை ரொம்ப ட்ரெஸ் பண்ணி வரலாம். சர்வீஸ் சூப்பராக இருக்குது. முக்கியமாக ரம்யா மேம் இருக்கும்போது வரலாம். தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் ரேஸை ட்ரெஸ் பண்ணி வந்ததுக்கு உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த ஸ்டைலான சர்வீஸ் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஷோராக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.